இந்த வெண்ணிலா தலைகீழாக நின்னாலும் விஜய் கூட வெண்ணிலாவுக்கு கல்யாணம் நடக்க போகிறதில்ல. நம்ம விஜயும் காவேரி தான் ஒன்று சேர போகிறாங்க. இதை பார்த்து இந்த வெண்ணிலா கடுப்பாகி நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. விஜய் காவேரி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் பால்கனிக்கு வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு நல்லா ரொம்பவே ஜாலியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராகினி வெண்ணிலாவை தூண்டி விட்டுருக்குறாங்க நம்ம காவேரிக்கு எதிராக. நீ போயிட்டு காவேரியை பார்த்து பேசு, அவளை நல்லாவே சமத்தியாக திட்டி விடு, விஜய் பக்கம் இதுக்கப்புறம் வராத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லு, அந்த மாதிரி வந்து தூண்டி விட்டுருக்குறாங்க. இந்த வெண்ணிலாவும் இந்த ராகினி பேச்சை கேட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா நம்ம காவேரியை தேடி போகிறாங்க. காவேரி அந்த டைமில் ஸ்கூட்டியில் வந்துட்டு இருக்கும்போது காவேரியை நிப்பாட்டி நான் தான் வெண்ணிலா விஜய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரிக்கு ஒரு மாதிரி கடுப்பாக தான் ஆகுது. நீ தான் என்னை வந்து ஹோம்லேருந்து கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியுமே வந்து சொல்கிறாங்க. காவேரி வெண்ணிலா மேலே ஒரு அக்கறையோடு தான் பேசுகிறாங்க. உங்களுக்கு இப்போ உடம்பு சரியாயிடுச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம இந்த வெண்ணிலா இருந்துக்கிட்டு காவேரி மிரட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே பாரு காவேரி, நீ பணத்துக்காக தானே விஜயை கல்யாணம் பண்ண, அவர் என்னோட விஜய், இதுக்கப்புறம் நீ அவர் லைஃப்லேயே கிடையாது, அவருக்கு ஒழுங்காக டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீ அவர் லைஃப்பை விட்டு போயிடு, பணம் வேணுமா என்கிட்ட கேளு, உனக்கு எவ்வளோ பணத்தை வேணால் நான் தரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டால் வெண்ணிலாவுக்கு பயங்கர கோபம் வருது. வெண்ணிலா, இப்போ எதுக்கு என்கிட்ட வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் போங்க, நீங்கள் பேச வேண்டிய ஆள் வந்து விஜய், அவரோட முடிவு தான் இதில் முக்கியம், அவர் உங்களை ஏற்றுக்கிட்டால் நீங்கள் அவர் கூட சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி, நாளைக்கு எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டால் வெண்ணிலாவுக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. சரி சரி, கல்யாணம் நடக்க போதில் தாராளமாக பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இவன் என்ன இப்படி பேசுகிறா, அப்போது விஜய் இவளுக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலா ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் வெண்ணிலா, இந்த மாதிரி என்கிட்ட வந்து பேசுகிறதுனால என்னோட டைமும் வேஸ்ட்டு, உங்களோட டைமும் வேஸ்ட்டு. நீங்கள் எதுனாலும் போயிட்டு விஜய்கிட்ட வந்து பேசுங்க, விஜயோட முடிவு தான் இதில் முக்கியம். விஜய் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாரா பண்ணிக்கட்டும், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே வெண்ணிலாவுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன இந்த காவேரி இப்படி வந்து சொல்கிறா, அங்கே ராகினி வந்து என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறாளே, என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து அவங்க குழப்பத்திலேயே போயிட்டுருக்குறாங்க. உண்மையாகவே வெண்ணிலா வந்து காவேரி கிட்ட சவால் விடும்போது செம்ம கோவம் வந்தது. அந்த இடத்துல காவேரி இந்த வெண்ணிலாவை ஒரு அடியாச்சும் அடிச்சிருந்துருக்கலாம். யார் புருஷனை யார் பங்கு போடுறது அப்படின்னு தான் கழுத்தில் தாலி வாங்கின வெண்ணிலாவே அமைதியாக இருக்கிறாங்க. ஒன்லி இவங்க வந்து ஃபாஸ்ட் லைஃப் தான், அதை மறந்துட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போவாங்களா, அதை விட்டு இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வெண்ணிலாவை சொல்லி இப்போ தப்பே கிடையாதுங்க. வெண்ணிலாவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ராகினியை தான் வெளுன்னு வெளுக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம காவேரி சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது, காவேரி கடைசி முடிய கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கையும் வாழாமல் இப்படி காவேரியோட வாழ்க்கையை வந்து கெடுக்கணும்னு நினச்சிட்ருக்குறாங்க. கூடிய சீக்கிரத்துலேயே இந்த ராகினிக்கு வந்து நம்ம விஜய் சரியான முடிவு கட்ட போகிறாரு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். காவேரி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த காவேரி கிட்ட நம்ம சாரதாமா இருந்துக்கிட்டு டிவோர்ஸ் பற்றி தான் பேசுகிறாங்க. அங்கே வெண்ணிலா தான் அப்படி வந்து பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சாரதாமாவும் இப்படி பேசவும் நம்ம காவேரிக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுது. இங்கே பாரு காவேரி, இதுக்கப்புறம் நான் சொல்கிறத மட்டும் கேளு, என் கூட கிளம்பி வா, போயிட்டு வக்கீலை பார்த்து பேசணும், டிவோர்ஸ்க்கு எல்லா ஏற்பாடுமே செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம காவேரிக்கு என்ன பதில் சொல்லனே தெரியலை. என்னம்மா பேசுகிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதுக்கப்புறமும் அந்த பையன் உனக்கு வேணாம், நடக்கிறதெல்லாம் பார்த்தேல, என்னால் மற்றவங்க கிட்டலாம் வந்து அசிங்க பேச்சு வாங்க முடியாது. நேற்று கூட பாரு, ஹவுஸ் ஓனர் மாமி வந்து அப்படி தான் வந்து ரொம்பவே கேவலமாக நம்ம குடும்பத்தை பேசிட்டு போகிறாங்க. இதெல்லாம் தேவையா சொல்லு, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது காவேரி, தயவு செஞ்சு என் கூட கிளம்பி வந்துரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே காவேரி இருந்துக்கிட்டு, அம்மா தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோமா, எதுக்குமா இப்படிலாம் அவசரப்பட்டு முடிவு எடுக்கிற, ரொம்பவே தப்புமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாந்தி இருந்துக்கிட்டே, காவேரி இப்போ நீ என்ன தான் முடிவில் இருக்க, ஒன்று ஒத்துவாள் இல்லைன்னா அத்துவாள், எதுவுமே பண்ண மாட்ற, உனக்கு விஜய் தான் முக்கியம்னா நீ விஜய் தம்பி கூட போ, அங்கே ஒருத்தி வந்து பங்கு போட்டுட்ருக்கிறா, உன் புருஷனை வந்து எப்படினாலும் அவள் பக்கம் இழுத்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே பண்ணிகிட்ருக்கிறா. ஆனால் நீ இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்கிற, என்ன தான் நினச்சிட்ருக்கிற அப்படின்னு வந்து இங்கே சாந்தி இருந்துக்கிட்டே கேட்குறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி இருந்துக்கிட்டே இழுக்கிறாங்க. என்ன அத்தை சொத்தேன்னு, எதுனாலும் உன் முடிவை சொல்லுடி, அப்போ தானே எங்களுக்கும் புரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, அத்தை எனக்கு விஜய் தான் தான் வேணும், கண்டிப்பாக விஜய் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு என்னை கூப்பிட வருவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வந்து
சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நடக்கிற பிரச்சனைலாம் பார்க்கும்போது அப்படியே வந்து தெரியுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நியூஸில் வந்து மறுபடியுமே வந்து இங்கே விஜய் பற்றி தான் போயிட்டுருக்கு. பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே விஜய்ன்னு சொல்லிட்டு பேர் வரவுமே பார்த்திங்கன்னா எல்லாருமே நியூஸை பார்க்குறாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா விஜய் வந்து வெண்ணிலாவோட அம்மா அப்பாவை வந்து கொலை பண்ணியிருக்கிறாரு, ஆக்சிடெண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாரு அவங்க சித்தப்பாவை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட காவேரி மொத்த குடும்பமும் பயங்கர ஷாக்கில் இருக்கிறாங்க. என்னடி என்னென்னமோ வந்து சொல்கிறாங்க, இந்த நியூஸில் சொல்கிறதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு வந்து எங்கள் சாந்தியமாக இருந்துக்கிட்டு வாயை பொழக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம காவேரிக்கு செம ஷாக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது தான் பண்ண தப்புக்காக வந்து விஜய் வந்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிற போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே பார்த்திங்கன்னா நியூஸில் வருது. அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா காவேரி குடும்பத்துக்கு. என்னடி இப்போ தான் வந்து அந்த பையனை பற்றி என்னமோ சொல்லிகிட்டு இருந்தா, இப்போது இப்படிலாம் வருது. நாங்கள் சொல்கிறத மட்டும் நீ கேளு, இதுக்கப்புறம் அந்த பையன்லாம் உனக்கு தேவையில்ல, போ சாரதா கூட கிளம்பி போயிட்டு வக்கீலை பார்த்து பேசிட்டு வாங்க டிவோர்ஸ்க்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே காவேரி இருந்துக்கிட்டு ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறாங்க. அம்மா என்னால் கண்டிப்பாக வர முடியாதுமா, விஜய் இப்போ பெரிய பிரச்சனைலாம் மாட்டிகிட்டு இருக்கிறாரு, அதை வச்சு நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்காதீங்க, விஜய்க்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி திட்டமே நடக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நியூஸை பார்த்துட்டு இங்கே பசுபதி ராகினி எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட திட்டம் தானே இது, இப்போ தான்ப்பா மனசுக்கு ரொம்பவே குழு குழுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க. அந்த விஜயோட சித்தப்பாவுமே பார்த்திங்கன்னா அந்த நியூஸில் வந்து அவர் தான் பேசியிருப்பார். விஜய் சொல்லி தான் வந்து நான் வெண்ணிலாவோட அம்மா அப்பா வந்து ஆக்சிடெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தாத்தாவுக்குமே வந்து விஷயம் தெரியுது. இங்கே தாத்தா சொல்லி நம்ம விஜய்க்குமே பார்த்திங்கன்னா உண்மை தெரிய வருது. இதை கேட்டு நம்ம விஜய் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் அவங்க சித்தப்பா மேலே மொத்த கோவமும் பார்த்திங்கன்னா அதிகமாகுது. உடனே அவங்க சித்தப்பாவை தேடுறாரு. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி அந்த பசுபதி தான் வேலை பார்த்துருப்பான், இல்லைனா இப்படிலாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு வந்து தெரிய வருது. ஏன்னா சித்தப்பா எங்கேயுமே இல்லை, அவன் தான் ஒளிச்சு வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேராக பசுபதியை தேடியே வந்து நம்ம விஜய் வந்து போகிறாரு. உடனே பசுபதி இருந்துட்டு, இங்கே பாரு விஜய், அவ்வளோதான், நாங்கள் சொல்கிறத தான் நீ கேட்கணும், ஒழுங்காக வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டு, வேறு வழியே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு மறுபடியுமே அந்த பசுபதியை ரெண்டு தட்டு தட்டுறாரு. இங்கே பாரு பசுபதி, உன்னை அன்னைக்கே நான் உயிரோடையே விட்டுருந்துருக்கக்கூடாது, பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக ஏங்கையில் தான் உன்னோட சாவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா, நீ பேசுனது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது, எனக்கு ஒன்று எதுனாலும் ஆச்சுன்னா அதுக்கு நீ தான் பொறுப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீடியாக்காரங்க எல்லாருமே வந்துடுறாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போதே, இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்களே இந்த பையன் வந்து என்னை இப்படிலாம் மிரட்டுறான்னு சொல்லிட்டு, ஒரு உண்மை இருக்கிற பக்கம் நின்னா தப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லவை மாதிரி இந்த பசுபதி இருந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து மீடியாக்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் இங்கே நம்ம விஜய் வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. தாத்தா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. தாத்தா இதுக்கு பின்னாடி இந்த பசுபதியோட வேலை தான் தாத்தா எல்லாமே, ஏன் திருந்தாமல் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான், அன்னைக்கு தான் 2 தட்டு தட்டிட்டு வந்தேன், ஆனாலுமே மறுபடியும் என்னைய காவேரிக்கு பிரச்சனை பண்ணிட்டு கொடுத்துட்ருக்குறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ என்னடா பண்ண போகிற விஜய், போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை ஆகிடும், நீ போயிட்டு நம்ம அவுட் ஹவுஸில் போயிட்டு கொஞ்ச நாள் வந்து நீ ஸ்டே பண்ணு, அப்புறம் பிரச்சனைலாம் முடியவும் நீ வீட்டுக்கு கிளம்பி வா விஜய், கண்டிப்பாக உன்னை தேடி போலீஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே விஜயோட சித்தப்பா மேலே இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா கோவத்தில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போலீஸுமே வந்து விஜயை தேடி வந்துடுறாங்க. விஜய்கிட்ட வந்து வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறீங்க, ஆனாலுமே அவங்களோட பொண்ணு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிடும், அப்படி நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிலுக்குள்ளே தண்டனையை தான் அனுபவிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே விஜய் வந்து ஒரு மாதிரி செம கோவத்தில் இருக்கிறாரு. போலீஸு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. என்னப்பா விஜய் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே விஜய் இருந்துக்கிட்டு என்னதான் ஆனாலும் அந்த வெண்ணிலா கழுத்தில் நான் கண்டிப்பாக தாலியே கட்ட மாட்டேன் தாத்தா, எனக்கு காவேரி தான் எப்போதுமே முக்கியம், காவேரி மட்டும்தான் என்னோடய வாழ்க்கை, மற்ற யாருமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா
ரொம்பவே வலுக்கட்டாயமாக விஜயை வந்து மிரட்டி செஞ்சு இங்கே கோவிலுக்கு வர வச்சிடுறாங்க. ஒரு பக்கம் காவேரிக்குமே எல்லா விஷயமும் தெரிய வருது. எப்படினாலும் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விஜயை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நிறையா ட்ரை பண்ணுறாங்க. இங்கே பசுபதி ராகினியை பார்த்துமே பேசுகிறாங்க. அப்போது காவேரி கிட்ட இந்த ராகினி ரொம்பவே திமிராக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன காவேரி, என்ன நடக்குதுன்னே உனக்கு புரியலையா? இந்த ஆக்சிடெண்ட் ஒன்றும் விஜய் பண்ணலை, எல்லாமே எங்களோட வேலை தான். நாங்கள் பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம், சரியா? இதுக்கப்புறம் நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம். இதுக்கப்புறம் உன் லைஃபே அவ்வளோதான். விஜய்க்கு வெண்ணிலாவுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டா அவ்வளோதான். நான் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா நீ வந்து நல்லா இருக்கக்கூடாதுல்ல, விஜய் கூட இருந்தால் தான் நீ சந்தோஷமாக இருப்ப. நீயும் விஜயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்தளவுக்கு விரும்புகிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உளறி கொட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த ராகினி காவேரி கிட்ட. கோவிலுக்கு காவேரி வந்திருக்கிறாங்க. அந்த டைமில் எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க. இது காவேரிக்கு நல்லாவே தெரியும், இந்த ராகினி கண்டிப்பாக எல்லாத்தையும் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிடுறாங்க. அதை வந்து போலீஸ் வர சொல்லி அந்த ப்ரூஃபை வந்து கொடுத்துட்றாங்க. இங்கே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம விஜயை வந்து ரொம்பவே கட்டாயப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்ட சொல்லி. இங்கே கரெக்டாக அந்த டைமில் போலீஸோட நம்ம காவேரி வந்துடுறாங்க. நிறுத்துங்க, கல்யாணம்லாம் இங்கே எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே காவேரி பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம விஜய்க்கு சந்தோஷமாக இருக்குது. காவேரி நீ வந்துட்டியா, எனக்கெல்லாம் இவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் எனக்கு புரியுது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதுக்கு மேலே உங்களை யாருமே மிரட்ட முடியாது, எல்லா உண்மையும் யார் பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃபே இருக்குது, ஆதாரமே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எங்கள் போலீஸ்காரங்களாம் இருந்துக்கிட்டு ஏன் பசுபதியை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, செய்யாத தப்பை செஞ்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் விஜய் மேலே பழி சுமத்துனதுக்கு நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போகிறதான் உங்களுக்கு சரியான தண்டனை, உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி கொடுத்த அந்த வீடியோ ஆதாரத்தையுமே காட்டுறாங்க. இதனால் பசுபதி தலையில் ஒரு பெரிய இடியே விழுந்துருது. ராகினியை பார்த்து பசுபதி மறைக்கிறாரு, இப்படி பண்ணிட்டியே ராகினி, அவகிட்ட போயிட்டு உன்னை உளறி கொட்ட சொன்னனா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தாலி கட்டாமையே நம்ம விஜய் பயங்கர கோவத்தில் அங்கேருந்து எழுந்து வராங்க. ஒரு பக்கம் வெண்ணிலா கதறி அழுதுட்டுருக்குறாங்க. நம்ம காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இதுக்கப்புறம் காவேரி சீக்கிரமாக தன்னோட ப்ரெக்னென்ட் விஷயத்தை அவங்க வீட்லேயும் சொல்லி சாரதாம்மா மூலம் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுது. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.